வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதன் மீதான ஒரு நம்பிக்கையோ சில விஷயங்கள் உருவாகுதே தவிர அது கதையா இருக்கும்போது யாருக்கும் அது அபாஸ்கராசமியோட ஃபிலிம்ஸ் சில படங்கள் பார்க்கும்போது இது போதும் நம்ம வாழ்க்கையில சாதிச்சிட்டோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு. இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கருக்கான களம் எப்படி இருக்கு? முன்ன விட இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ கொட்டுக்காளி மூலமாக தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து அந்த ஃபில்ம் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. மக்களை கொண்டு வரது தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. மக்களை பார்க்க வைக்கிறது இருக்குல்ல. சினிமாவோட நேரில் வணக்கம், நான் ஜியா பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு வந்து உரையாடல மனிதர்கள் படத்தினுடைய இயக்குனர் ராமேந்திரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு முக்கியமானது. அப்படி வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா இப்போ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது. படம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக ராமேந்திரா அவர்கள் வந்து இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனிதர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னென்ன ரிசப்ஷன் மக்கள் கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? பார்த்தவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க? பார்த்துட்டு வந்து எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவமாக இருக்குது. தேட்டரில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபில்மு சரி ஏதோ பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்தோம், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு புது அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, மனிதர்களோட பயணம் பற்றி பேசியாகணும். இந்த பயணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பயணம் என்னென்ன தடைகளை தாண்டிச்சு, இன்னைக்கு வந்து கரை சேர்ந்துருக்கு, அந்த பயணம் பற்றி முழுமையாக சொன்னீங்கன்னா. இதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் தான் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் வந்து எந்த படங்கள்லையும் வந்து ஒர்க் பண்ணல. ஓகே, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணி நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து வந்திருக்கோம். அந்த டைமில் தான் வந்து நம்ம ஊரில் ரொம்ப நாள் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ அங்கே கதை உருவாகி எழுதும்போது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திண்டுக்கல் மக்கள், அவங்களுடைய அந்த மொழி, வாகு, அந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப்ஸ் இதெல்லாம் வந்து நான் இன்னும் நெருக்கமாக கவனிக்கிறேன். ஓகே, முன்ன இருந்ததை விட வந்து ரொம்ப நெருக்கமாக கவனிக்கிறேன். அப்போ அதன் மீது நான் ரொம்ப ஒரு ஈர்ப்பும் ஆர்வமும் வர ஆரம்பிக்குது. சரி, இதை வந்து நம்மளுடைய கதையாக வந்து பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அப்படின்னு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நான் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கலந்து தான் இந்த கதை அதுவாக உருவாச்சு. ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு மைண்ட் செட்டாக இருக்குது. இன்னொன்று அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் செட்டப்பில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. ஓகே, இப்போ அது வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் செட்டப்பை தாண்டின ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு வருது இப்போ ரிலீஸ் பண்ணும்போது. ஆனால் அந்த சூழல் வந்து நம்ம ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்து ஒரு கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் மாதிரி தான் வந்து கேமரா தூக்கிட்டு இறங்கிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு மட்டும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நம்மளே இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த கதை. இந்த கதையை வந்து எழுதி முடிச்சு நம்ம நண்பர்கள்ட்ட எப்பவும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது அது கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு 15-20 நண்பர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் அது ரொம்ப ஈர்ப்பா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல பண்ணா நல்லா இருக்குமே, ஏன் இப்படி இறங்குறோம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கே கொண்டு போகலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஐடியா பேச ஆரம்பிச்சு அது அப்படியே எவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு. மறுபடியும் நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதி ரீஒர்க்லாம் அடுத்தடுத்த வெர்ஷன் போகும்ல, இது ஒரு 4-5வது வெர்ஷனாக தான் வந்து நிற்குது. அந்த மாதிரி வந்து மறுபடியும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு உள் மனசு சொல்லுது, ஒரு 2 மாசத்துல வந்து படத்தை ஆரம்பிக்க போகிறோம், அப்படி காசு இல்லை, எதுவுமே கிடையாது. அது 2 அசிஸ்டன்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான ஐடியான்றது தெரியாது, ஏதோ ஒன்று இருக்கு மனசுக்குள்ள. அப்படி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ராஜேந்திர பிரசாத்னு ஒரு அண்ணன் வந்தார். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அப்போதான் சந்திக்கிறேன். அவர் அடையாளமே தெரியல. நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் படிச்சுட்டு இருக்கோம் அப்போ அவரை சந்திச்சது. அதுக்கப்புறம் அப்போதான் பார்த்து ஒரு உரையாடல் மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ற அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் வந்து ஃபில்ம் பண்ணலான் இருக்கேன், அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. சரி, என்ன செலவாகும், எப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். உடனே வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து டக்குன்னு கையில வச்சுட்டாரு. இந்த வேலையை ஆரம்பி, மீதி அமௌண்ட்லாம் நான் தரேன், அப்படியே எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நொடி. அது இல்லைன்னா இன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது, ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது, படம் எடுத்திருக்க முடியாது, எதுவுமே நடந்திருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். என்னன்னா அடிப்படையில் இந்த மாதிரியான கதைகள் வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்றோம்னா ஒரு கதை, ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதன் மீதான ஒரு நம்பிக்கையோ சில விஷயங்கள் உருவாகுதே தவிர அது கதையா இருக்கும்போது யாருக்கும்
அது மேல வந்து இது ஒரு நம்பிக்கை எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும் அது அப்படி. ஆமா, அது வந்து ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஆர்டிஸ்ட் வந்து வேணாம்னு சொல்றோம், நியூ ஃபேஸ் வச்சு பண்ணலாம். ஏன்னா இந்த கதை வந்து அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கு. இந்த கதையில வந்து புதுமுகங்கள் நடிச்சா நல்லா இருக்கும். அப்ப அதை நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வைக்கும்போது அதுவும் வந்து கொஞ்சம் பின்வாங்குவாங்க. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இது அந்த ராஜேந்திர பிரசாத் அண்ணா வந்து அவர் பண்ணலைன்னா யாருமே பண்ணிருக்கவும் முடியாது. ஏன்னா அவரு மத்த ஆட்கள் மாதிரி கதை கேட்கல, கதையே தெரியாது அவருக்கு. நான் கதையே கேட்கல ராம், நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்ட்டாரு. அந்த ஒரு சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் சொன்ன அடுத்த நொடியே வந்து என்னோட ஃப்ரெண்டு தரணிதரன் அப்புறம் யுவராஜ் 2 பேருமே வந்து மச்சி நானும் ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 லட்சம் 5 லட்சம்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு தகவலா வெளியில இந்த மாதிரி சேர்ந்து பண்ண போறோம்ன்றது வெளியில போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து சரி நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யூகே அங்கிட்டு இருக்காங்க. நவீன் யூகேல இருக்காரு, அவரு ஒரு நண்பர், அவரு ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் படத்துல, அவரும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய செட்டா மாறுது. என்னோட தங்கச்சி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கு. இப்படி அதாவது நம்ம நெருக்கடியா யார்கிட்டையும் போய் இது பண்ணல. இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், சொன்னோடனே அதுவா கிரியேட் ஆகுது. அதை கேள்விப்படுறாங்களா, அப்படியா ராம் நான் கொஞ்சம் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உருவானதுதான் இந்த செட்டப். இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டுடியோ மூவிங் டர்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷனை உருவாக்குறோம். இது கூட வந்து சாம்பசிவம் சார்னா ஒரு எஸ்கேபி ஸ்ரீகிஷ் பிக்சர்ஸ்னு ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஐடியாவை அவர் கேள்விப்படும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. சரி ஓகே, நானும் இதுல வந்து கலந்துக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அவர் ஒரு தொகையை கொடுக்குறாரு. இப்படிதான் இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு கேமரால இருந்து, அதாவது சோனி A7 III இந்த மாதிரி A7 III எங்கள்கிட்ட இருக்கு, அதை எடுத்துக்கிறோம், ஒரு காரை எடுக்கிறோம், இறங்குறோம், அவ்வளவுதான். என்ன சோர்ஸ் லைட் இருக்கு, என்ன அவைலபிள் இருக்கு, அதுல அப்படியே படம் பண்றோம். இருட்டா இருக்குன்னா இருட்டு, பகல எதுனாலும் ஓகே, எதுவும் கிடையாது, அப்படிதான் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானு. அதுக்கப்புறம் இது எல்லாமே மாறுது. அதுல இருந்து அப்படியே ரெட்கோ மோடோக்கு போகுது. அதுல இருந்து பேனாசோனிக் வேரிகேம்ல தான் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுது. அதே மாதிரி லைட் யூனிட் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கிராஃப்டா, ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா வந்து இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வைக்க முடிஞ்சது. இது இப்படிதான் இது வந்து உருவாகி வந்தது. அது நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதாவது இந்த மாதிரி கிரவுட் ஃபண்ட்ல என்னன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளஸ் என்னன்னா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால பெரிய தலையீடுகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அந்த இடத்துல. எனக்கு ரொம்ப 100% எனக்கு சுதந்திரம் தான். யாரும் அதுக்கு எந்த ஒரு தலையீடும் கிடையாது. நீ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றியோ பண்ணு. அது வந்து ரொம்ப முக்கியமானது. நண்பர்கள் வந்து அவ்வளோ யாரா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுன்னா பெரிய சிக்கல் வரும். அது வந்து நம்ம நிறைய கவனிச்சிருப்போம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இன்ன வரைக்கும் அதுதான் நடக்குது. இப்போ ரிலீஸ் பண்ணும்போது கூட எல்லாருக்கும் என்ன மனநிலையா இருக்குன்னா, நம்ம ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் பண்ணியிருக்கோம், அது சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான் இருக்கே தவிர நான் காசு போட்டேன் எனக்கு வந்து இவ்வளவு வேணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. அதுதான் நம்ம தெளிவா வந்து பயணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்து இப்ப மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. இன்னொரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். மனிதர்களுக்கு முன்னாடி ராமேந்திரா அப்படிங்கிறவர் வந்து யாரு, ஓவிய கல்லூரியிலேருந்து படிச்சுட்டு வந்தார் அப்படின்ற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும். யாரு, அவருக்கு எப்படி சினிமா டுவர்ட்ஸ் பேஷன் வந்தது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் முடிச்சு அப்புறம் தான் என்னன்னா, நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நேரடியாக போய் பேசக்கூடிய இதுக்கு ஆள் கிடையாது. நாங்கள் அளவாக தான் பேசுவோம். ஒரு தயக்கம் இருக்கும் எனக்கு. நண்பர்கள்ட்ட நல்லா பேசுவோம், பயங்கர சந்தோஷமா. அது மாதிரி ஒரு சீனியர்ஸா இருக்கிறாங்க இல்லை இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். யார்கிட்டயாவது போய் வாய்ப்பு கேட்கலாம், பெரிய இயக்குநர்களை சந்திக்கலாம், செய்யலாம்னா அது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். எப்படி பேசுறது போயிட்டு அப்படின்ட்டு நிறைய நான் ட்ரை பண்ணல. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், நான் கேஜி வேல்முருகன் ஒரு அண்ணாட்ட அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவரு நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான், நல்ல பழக்கம். அதனால அவரு கூடவே டிராவல் பண்ணேன் ரொம்ப நாள். அதுக்கான படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நல்லா ரொம்ப பாசிட்டிவா போச்சு. ஒரு சந்தர்ப்பத்துல வந்து படம் பண்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. அவங்க சீக்கிரம் படம் பண்ண போறாரு. அப்ப நமக்கு அந்த ஏஜ் ஆகுறதுனால அதுல இருந்து சரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. சரி வாழ்த்துக்கள், நல்லபடியா பண்ணு. அதே மாதிரி ஜெய் அண்ணான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரிஸ் அவர்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் இடையில. ஆனா முழு நீளமா திரைப்படத்துல எதுலயும் ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்து வாய்ப்பு அமையல. அப்ப என்னன்னா நம்ம படம் பார்க்கறது தான் வேலை. டெய்லி வந்து படம் பார்க்க ஏதாவது படிப்போம், லைட்டா தான் படிப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
எல்லாரும் என்னன்னா இப்ப நம்ம ஒரு அரை தோழர்கள் இருப்பாங்க. அதாவது என்ன சென்னையில பொறுத்த வரைக்கும் நான் வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு வந்தது தான். அதுல இருந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 15 வருஷத்துல என்னோட ரூம்மேட்ஸா இருந்தவங்க மட்டும் 60 பேர். அதாவது என்னன்னா ஒரு 6 மாசம் நம்ம கூட தங்கினவர் வந்து ஒரு 8 வருஷம் தங்கினவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கிட்ட நம்ம கூட ஸ்டே பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா எல்லாருமே கிளம்பிடுவாங்க. நமக்கு எந்த வேலையுமே இருக்காது. அப்ப அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டே காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். செல்ஃபா ஒரு கேள்வியுமே ஆமா, அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல அது ஒரு ரொம்ப காமெடியாவும் இருக்கும்னு வச்சுங்களேன். பக்கத்து வீடுகள் எல்லாருமே வந்து அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கரெக்டா அப்பதான் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டு துணி காய போடுவாங்க, செய்வாங்க. இப்ப நம்மளும் அதே மாதிரி போயிட்டு இது பண்ணுவோம். இவன் என்னதான் பண்றான், இவன் இங்கேயே இருக்கிறான், இவன் படிக்கிறானா, ஒர்க் பண்றானா, செய்யறானா, அந்த ஒரு இது இருக்கும். டெய்லி நமக்கு ஒர்க் இருக்காதுல்ல. வீட்டுல படம் பார்த்துட்டே இருப்போம், ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன், அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆனா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த அது வந்து கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். கண்டிப்பா மனதளவுல வந்து கொஞ்சம் என்னடா இது அப்படின்ட்டு நிறைய நேரங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். அது வந்து நம்ம ஃபிலிம்ல வரக்கூடிய ஷார்ட்ஸ் மாதிரி தான். எல்லாம் கட கட கடன்னு ஓடிட்டே இருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரீட்ல நின்றுட்டே இருக்கிற மாதிரியான அந்த பிம்பம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நல்ல திரைப்படங்கள் பார்க்கறதன் மூலமா நமக்கு பேலன்ஸ் ஆயிடும். ஒரு நல்ல ஃபிலிம் பார்க்கும்போது வாழ்க்கையில் இது போதுண்டா அப்படின்ற மாதிரி அபாஸ்கராசாமியோட ஃபிலிம்ஸ் சில படங்கள் பார்க்கும்போது இது போதும், நம்ம வாழ்க்கையில சாதிச்சிட்டோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம்ஸும் ஒரு கலைப்படைப்புகளை பார்க்கும்போது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதன் மூலமா தான் இந்த மன நெருக்கடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கடக்க முடியுது. அதுதான் நமக்கு ரொம்ப அது ஒரு தெரப்பி மாதிரி உங்களுக்கு. ஆமா, ஹெல்ப்ஃபுல்லா வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த மனிதர்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த மனிதர்கள் யார், அவங்கள பத்தி பேசலாமா? இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இதுல எல்லாமே கலந்துருக்கு. அதாவது இப்போ நம்ம பார்த்த ஃபிலிம்ஸ் இருக்கு, படித்த விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்த்த சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் உண்மையில சொல்ல போனா. நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அதாவது டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். இந்த குடினால நடக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. குடிச்சிட்டு ஒரே இரவில் வந்து ஒருத்தன் பாட்டில் உடைச்சு சொருகிடுறான், இறந்து போயிடறாங்க. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு கேள்விப்படுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொலைகள் நடக்கும். சைடி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிலாம் கொலை நடந்திருக்கு. ஆனால் என்னன்னா அது வெறும் சைடி சாப்பிட்டதுக்கான கொலை கிடையாது. உள்ளுக்குள்ள எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து மறைச்சு டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெளிப்படைத்தன்மையே யாருக்கிட்டையும் கிடையாது. அப்ப நான் அந்த தப்பு சொல்ல மாட்டேன். குடிக்கிறது வந்து நான் தப்பு சொல்ல. அந்த குடிச்சிட்டு அவன் இருக்கிறதா அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அது. அப்ப எவ்வளவு ஒரு சப்ரஷன் மைண்டுக்குள்ள இருக்கு. எல்லாமே வந்து ஒரு போலித்தன்மையான ஒரு கட்டமைப்புள்ளேயே தான் இருக்கிறோம். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் இருக்கிறான். எப்போ வெளிப்படும்னே தெரியாது. அது குடிக்கும்போது அது வந்து அதோடைய அளவை பொறுத்து அது வெளிப்படும். அப்ப அந்த நிலை இருக்குல்ல, அந்த உண்மைத்தன்மை இருக்குல்ல, மனிதனோட அந்த உண்மை என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. நம்ம நிறைய பேரை நம்மளே நேரடியாக சந்திக்கிறோம். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி குடிச்சோன்னே டோட்டலா சம்மந்தம் இல்லாம இருக்கும். அந்த சம்மந்தம் இல்லாத தன்மை தான் உண்மை. கண்டிப்பா அதான் மனசுக்குள்ள இருக்குது. அப்ப இதை பத்தின ஒரு விசாரணை, இதை பத்தின ஒரு கேள்வியோ வர ஆரம்பிக்குது. சரி, இதை வந்து ஒரு கதாபாத்திரங்களா வடிக்கலாம். தன் இயல்புல தோணுன கதை தான் இது. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயங்களும் சேர்ந்துக்குது. அது கூட ஒரு அனலைஸா பார்க்கும்போது ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கலா வந்து தோணி அதுக்கப்புறம் தான் கதாபாத்திரங்களாவது இமேஜஸா வந்து கன்வெர்ட் ஆகி அப்படியே ஃபில்மா. ஓகே, ரைட்டிங் பத்தி பேசி ஆகணும். ஒரு கார், 6 நண்பர்கள் இவங்க இருக்கிறாங்க. மேக்ஸிமம் படத்துல வந்து கான்வோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ வந்து அந்த கான்வோல பரபரப்பா நம்ம எழுதணும். என்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங் கூட்டும் அப்படின்றத பார்த்து நம்ம எழுதி ஆகணும். என்னென்ன விஷயங்கள் சேலஞ்சா இருந்துச்சு உங்களுக்கு ரைட்டிங்ல? ஏன்னா யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் போது நம்ம சின்ன லாஜிக் கூட இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றக்கூடாது. நிறைய கேள்விகள் சின்ன சின்ன கேள்வி, ஆனா கேள்வி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த கேள்வி நம்ம கவனிச்சிருப்போம். என்ன சேலஞ்சா இருந்துச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரைட்டிங்ல? கதை சொல்றது நான் நல்லா சொல்லிடுவேன். எழுதுறது வந்து எழுதுற ரொம்ப சிரமமான விஷயம் தான் அது. அது நான் ரைட்டர்ஸ் கூட வச்சு பண்ணலாம் அப்படின்னா, ஆனா அமௌண்ட் கிடையாது நம்மகிட்ட. அது கரெக்டா ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சிலரை நான் ட்ரை பண்ணேன். ஆனா அது கரெக்டா செட் ஆகல. இது வந்து வம்படியா நம்மளே பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான். அதனால அப்படிதான் நான் இதை எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிக்கும் போது என்னன்னா, அதுல இந்த சிக்கல்கள் இருக்கிற மாதிரி ஒரு சில சந்தோஷமும் இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம சில வார்த்தைகள், சில உச்சரிப்புகள், இதெல்லாம் அந்த டயலாகா சில வார்த்தைகள்லாம் நம்ம அந்த இடத்துல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஊர்ல தான் அது இருக்கும்.
அந்த சரௌண்டிங்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வேற சரௌண்டிங் வேற வார்த்தைகள். ஆமா, வட்டார வழக்கு அப்படி வட்டார வழக்கு அப்படி மாறுது. அப்ப நம்ம அனுபவிச்ச நம்ம சுத்தி கேட்டு வளர்ந்த அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, குட்டி குட்டி வார்த்தைகளா தான் இருக்கும். அதை எழுதும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப யதார்த்தமா நம்ம கிட்ட ஒருத்தர் பேசின அந்த ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரியான சந்தோஷங்கள் தான் வந்து ஒரு என்னை வந்து ஒரு சரி ஓகே நீ எழுது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போச்சு. அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சுவாரஸ்யத்தை கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப சிக்கலா தான் இருந்துச்சு. ஒரு 7-8 தடவை எழுத வேண்டியதா இருந்துச்சு. திருப்பி திருப்பி நம்ம படிப்போம், மறுபடியும் நமக்கே அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. அது மறுபடியும் ஒரு டைம் எடுத்துக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், 4 நாள் பார்க்கும்போது அது ரொம்ப சிக்கலா இருக்கும். அப்புறம் அது பலர்கிட்ட படிக்க கொடுப்போம், அவங்களுடைய கருத்துக்கள் கேட்போம். இடையில நான் கொஞ்சம் டைம் விட்டு தான் அதை பண்ணேன். ஒரு 1 மந்த் டைம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்போம். அந்த டைலாக் சில விஷயங்கள் நானே சொல்லி பார்ப்பேன், இப்படி சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஒரு ஃப்ளோல இருக்காது, எழுதும் போது இருக்கும், வார்த்தையா சொல்ல முடியாது. அப்ப சரி ஓகே இதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பிரதர். அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது செட் ஆகுமா ஆகாதுன்னு. அது எப்படின்னா அது தன்னளவுல நம்ம ரசனை ஒத்த ஆட்களுக்கு செட் ஆகுமா இல்லையா, பெரிய பரப்புல அப்படி நம்ம பார்க்க முடியாது, அப்படி எழுதவும் முடியாதுன்னு வச்சுங்களேன். ஓகே, கிளைமேக்ஸ்ல ரெயின் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்க சில விஷயங்கள் யோசிச்சோம், ஒரு கன்விக்ஷனுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஒரு மெட்டஃபராவும் நாங்க அதை யோசிச்சிட்டோம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல அதான் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு தன்னியல்புல நம்ம யோசிச்சு அதுவா கிரியேட் ஆகி வரும்போது அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க இயல்பை தாண்டி இப்ப நீங்க உங்க ஜோனே இருக்காது, வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், அதை நீங்க எழுதுறேன்னு சொல்லி எழுதிட்டு இருப்பீங்க. நீங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளாவே இருக்க மாட்டீங்க. ஓகே, மைண்ட் செட்டு ரீதியா ஒரு கட்டாயத்தின் பேர்ல அதை எழுதும்போது அது வரவே வராது, ரொம்ப ஸ்டாப் ஆயிடும், இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். இப்போ என்னன்னா இந்த கதை எப்படி வருதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2-3 கதைகள் யோசிச்சாலுமே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். சில வருடங்கள் பல வருடங்களுக்கு இருக்கும். அது எவ்வளவு நாளா நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, திருப்பி திருப்பி வருதுன்றதை பொறுத்துதான் அதை நான் எடுத்துட்டே வருவேன், எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப இந்த கதை வந்து ரொம்ப ஈஸியா அது உருவாக ஆரம்பிக்குது. கட 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 கடன்னு வருது, ஒண்ணுமே வந்து ரொம்ப ஈஸியா வருது. ஆனா நம்ம ஒரு 6 மாசம் மைண்ட்ல இருந்தது இந்த கதை, ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கு. இதை பத்தி நான் எப்ப யோசிச்சாலுமே அதுவா வந்துருது, எந்த சிரமமும் பட தேவைப்படல. அப்ப இந்த மாதிரி வரும்போது இந்த கட்டமைப்புலயே நம்ம உருவாக்கும் போது நிறைய காட்சிகள் வந்து நிறைய பேருக்கு ஒரு குறியீடா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வருது. நான் அப்படி எதையுமே நான் யோசிக்கல, குறியீடா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனா இயல்புலயே அது இருக்கும் தெரியுங்களா, அதை நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும், எதிர்ச்சியாவும் இருக்கும், ஓப்பனா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிதான் நான் இதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். படங்கள் என்னுடைய ரசனைக்கு அப்படிதான் ஒரு இதுவா கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. இயல்புலயே அது வந்ததுதான், இயல்புலயே அப்படி இருக்கு. இயல்புலயே ஒரு மலை காட்சி அங்க வருது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பர்சன்டேஜ் அளவுகள்ல தத்துவார்த்தமா சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, கேஸ்டிங் பத்தி பேசியானோ எல்லாமே புதுமுகங்கள், எல்லாமே அற்புதமா பண்ணியிருந்தாங்க. இப்போ அஸ் டேரக்டரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் இருந்துச்சா, புதுமுகங்கள் வச்சு நம்ம படம் எடுக்கிறோம், கதையை அது டிமாண்ட் பண்ணுது, ஆனா மார்க்கெட் லெவல்ல மார்க்கெட் சைஸா அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தாட் உங்களுக்கு இனிஷியலா இருந்துச்சா ஒரு டேரக்டரா? ஆமா, எனக்கு இனிஷியலா எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் வரும்னு எனக்கு தெரியும். அப்பவே வந்து நம்ம சிரமப்பட போறோம் அப்படின்றது தெரியும். ஆனா நம்ம என்னன்னா ஒரு பியூரா நம்மளோட விஷயத்த பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்கு மேல வந்து நின்னது. சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ஒரிஜினலான ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து பெருசு கிடையாது. ஏன்னா அதுலதான் நம்ம திருப்தி அடைய முடியும், அதுலதான் நம்ம சந்தோஷம் அடைய முடியும். அப்ப அந்த நிம்மதியை நோக்கி தானே நம்ம டிராவல் பண்றோம், இந்த ஆர்ட் மூலமா அதை தானே அடையணும் நம்ம. அப்ப அதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். இந்த கதைக்கு எது நியாயமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த கதையோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு 5 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் தான் இந்த கதை. அதுல என்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு, என்ன ரசனையான விஷயங்கள் இருக்கு, அதை தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ங்கிறவங்க வந்து உண்மையிலேயே ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தா சரியா இருக்கும். ஏற்கனவே அவங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் இது இவரோட படம், இவரு நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு தான் அதுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த விஷயம் முற்றிலும் இருக்கவே கூடாது. அப்ப ரொம்ப நோன் ஃபேஸா இருக்கக்கூடிய ஆட்களை வைக்க கூடாதுன்றது ரொம்ப தீர்க்கமா எனக்கு இருந்துச்சு. அதுக்காக என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் இருந்துச்சு. இப்பயும் அது கெட்டு போல, இப்பயும் என்ன நடந்துச்சுனாலும் நம்ம இந்த கதைக்கு ஒரு நியாயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த நிம்மதி போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ மாஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா,
ஈவன் இட் மேபி ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி, எக்ஸ்பெரிமெண்டலா நீங்க ஒரு படம் பண்ணாலும் சரி, ரிகர்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாங்க. எந்த மாதிரியான கதையா இருந்தாலும் ரிகர்ஸ் பண்றது அவசியம்னு சொல்றாங்க. இந்த கதைக்கு ரிகர்சல் அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ரிகர்சல் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரொடக்ஷன்ல? ஒவ்வொரு கதைக்குமே வந்து ஒரு களம் இருக்கும், ஒரு ஹீட் இருக்கும். இப்ப நம்மளுடைய படத்துக்கு ஒரு லேண்டு திண்டுக்கலோ, அதோடைய லேண்ட்ஸ்கேப்ஸ், அதோடைய தட்பவெப்பம், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு நடிப்புல வந்து வெளிப்படும். இது வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயம் தான் வச்சுங்களேன். இதை மேஜரா நம்ம சொல்ல முடியாது. ஆனாலுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல. நீங்க அந்த தட்பவெப்பத்துல, அந்த சூழல்ல, இப்போ நீங்க கிரிக்கெட் மேட்சே அப்படித்தானே சொல்றாங்க. அங்க போனா வேற, திடீர்னு புதுசா போகக்கூடியவங்களுக்கு அந்த பனி சூழலோ, ஃபுட்டு, இது எதுவுமே ஒத்துக்காது. அப்ப அந்த 20 நாள்ன்றது அந்த ஃபுட்டு, அந்த ஹீட்டு, அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸு, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மெருகேறுது அவங்களுடைய கதாபாத்திர தன்மை. அதே மாதிரி ஒரு ஒரு டைம் பீரியட் தேவை. எந்த ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ், ஒரு டைம் தேவை. புதுமுகங்களா வரும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு வெறித்தனமா இருப்பாங்க. சரி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நம்மளோட ஃபேஸ் வந்துடணும் ஸ்க்ரீன்ல அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த கதைக்கு இந்த கால அளவு எனக்கு போதுமானதா இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு உதவியை பண்ணியிருக்கு. அது அவங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்த ரிகல்சர் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்துச்சு. படம் பார்க்கும்போது பெரிதளவுல ஸ்டாட்டிக் ஷாட்டே இல்லாத மாதிரி தெரிஞ்சு, ஃபுல்லாவே ஹேண்டில்ல தான் இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி முடிவெடுத்தது அந்த மாதிரி போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி இல்ல, அதான் அது ஒரு பதட்ட உணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான காரணம். கார் காட்சிகள்ல கூட அது இருக்கும். அதாவது கார்ல வந்து நிறைய படங்களை ரிக் பண்ணியிருப்பாங்க. கார்ல போகுதுன்னா தனியாக அங்கே ரிக் பண்ணியிருப்பாங்க. அதே அளவுல தான் இருக்கும், பேசிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்டா சில விஷயங்கள்லாம் பண்ணோம். லோ லோடர்னு சொல்லி ஒரு விஷயத்த ரெடி பண்ணோம். அது வந்து ஒரு 20 feet இருக்கும். அது வந்து நம்மளே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் ஊர்ல. லேத்தில் போயிட்டு ஆர்ட் டைரக்டர் ப்ளஸ் எங்களோட ஐடியாஸ்லாம் சேர்ந்து அது ஒரு 20 feet ரெடி பண்ணி அதில் வந்து காரை மேலே வச்சிட்டோம். மேலே வச்சு அதை சுற்றி வந்து நம்ம குழு இருப்பாங்க, லைட்ஸு ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் டிஓபிஸ் இருப்பாங்க. முன்னாடி டிஓபி இருப்பார், சைட்லேயும் இருப்பார். இந்த வீல் வந்து மொத்தமாக ரோட்டில் போயிட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக அந்த ரோடே அடைச்சிரும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட எல்லாருமே விழுந்துருவாங்க. ஒருத்தர் 2 பேர் விழுந்துரும், என்ன ஆகுன்னே தெரியாது. ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. இப்படி நம்ம ஷூட் பண்ணும்போது என்னன்னா, அந்த கார் டிராவல்லே வந்து ஒரு மூவ்மெண்ட் ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஒரு கேரக்டர்ல இருந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து மூவ் பண்ண முடிஞ்சது, ட்ராக் போக முடிஞ்சது. இது எல்லாமே வந்து இன்னும் நெருக்கமாகவும் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் கொடுக்குது ஆடியன்ஸ்க்கு. இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்க, என்ன, இந்த மாதிரியான கேள்வி நிறைய வருது. மனிதர்கள் படத்தினுடைய கதை ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமானது. நீங்க இன்னொரு விஷயமும் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, ஈரானியன் டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான யதார்த்த கதைக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? உங்க மாஸ்டர்ஸ் யாராரு? என்னென்ன படங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கு டுவர்ட்ஸ் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு? ஓகே, அப்பாஸ் கியாரோஸ்தாமி. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்களுடைய ரொம்ப நம்ம தொய்வடைஞ்சிருக்கும் போது அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு இமேஜை பார்க்கும்போது நம்ம ரொம்ப எழுச்சி, பயங்கர ஒரு மன எழுச்சி உண்டாயிடும், ரொம்ப தைரியம் வரும். அப்பாஸ் கியாரோஸ்தாமியோட படங்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள். அவருடைய ஃபிலிம்ஸ், அவருடைய மேக்கிங்ஸ், இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா அவரோட ஃபிலிம்ஸ் ஒரு 7-8 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப அருமையாக அமைதியாக அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும், பொறுமையாக அதை பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம், ஒருத்தர் ரொம்ப மனக்கசப்பு உருவாகுது, நெருக்கடி இருக்கு, இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் செய்யணும்ட்டு. இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகளே நான் விரும்பல. ஆனா நம்ம இங்க பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வரதான் செய்துன்னு வச்சுங்களேன். ஆனா அடிப்படையில நமக்கு என்ன கருத்து இருந்துச்சுன்னா, 5 நண்பர்கள், அதே மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துக்கிறோம், கேமரா எடுத்துட்டு இறங்குறோம், அவ்வளவுதான், நம்ம படம் பண்றோம், வேற எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. இன்னொன்னு, நம்ம பெரிய ப்ரொஃபைல் இல்லாத ஒரு ஆள், எந்த படத்துலயும் ஒர்க் பண்ணல, பேக்ரவுண்ட் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்து நம்ம தனியா நின்றுகிட்டு இருக்கோம். நமக்கு யார் வந்து பொருட்செலவு பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். இன்னொன்னு, பொருட்செலவு பண்றாங்களோ பண்ணலையோ நம்ம ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நம்மளே தான் ஒரு விஷயத்த இறங்கி பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு வழிகாட்டியா வந்து இவங்களுடைய படங்கள் தான் வருது. அதே மாதிரி ஜாஃபர் பனாகி படங்கள், ஜாஃபர் பனாகியோட டாக்ஸி, அது கார்லே. இப்ப அவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள அவங்க எப்படி ஃபில்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவ்வளோ எளிமையா, அவரே டாக்ஸில கேமரா வச்சு ஃபில்ம் பண்ணிடுறாரு. அடுத்தடுத்த கட்டுப்பாடுகளுக்கும் அவர் வேற ஒரு வடிவங்களுக்கு போறாரு. இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுச்சு.
யாரும் நமக்கு வந்து இது பண்ண தேவையில்லை, நம்மளே இறங்கணும்னா அதுவே வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோம். அதே மாதிரி துர்க்கி ஃபிலிம் டைரக்டர் நூரி பில்கி ஜெயலான், அவருடைய படங்களும் எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப ஸ்லோ, பொறுமையாக தான் இருக்கும், ஆனால் பயங்கரமான ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுத்துருக்கு. அந்த வகையில் வந்து அப்பாஸ் கியாரோஸ்தமியோட டேஸ்ட் ஆஃப் செரி அந்த படம், அப்புறம் வந்து நூரி பில்கி ஜெயலானோட ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அனாட்டோலியா, அந்த படங்களும் வந்து ரெண்டுமே காரில் தான் ட்ராவல் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கும். அதே மாதிரி ஜாஃபர் பனாகியோட டாக்ஸி, இந்த படங்கள், அதாவது இது எல்லாமே நம்ம மாஸ்டர்ஸ் அவங்க கார்ல பண்ணியிருக்கிறது என்ன அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் வருது. அப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு கார் டிராவலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உருவானதுதான் இந்த ஒரு படம். தமிழ் சினிமால ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கருக்கான களம் எப்படி இருக்கு? நீங்க அதை முழுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, இருக்கு. முன்ன விட இப்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நான். அது ஆரம்பத்திலே நமக்கு தெரியும். என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க, உலக தரத்துல பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. என்னன்னா அது ஒரு பெரிய மூமெண்டா கிரியேட் ஆகல. ஒரு மூமெண்ட் நடந்துச்சுன்னா அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல அது நடக்கணும். அதான் என்னுடைய விருப்பம். அதாவது இந்த வகைப்பட்ட சினிமாக்களும் மக்கள்கிட்ட இருக்கணும். இந்த வகைப்பட்ட சினிமாக்களும் மக்கள் நேரடியா ரசிக்கணும். இந்த படங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருக்கு, பெருவாரியான மக்களை போய் சென்றடையறது இல்லை. அதுக்கான பெரிய ப்ராசஸும் இங்கே நடக்கிறது இல்லை. நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகுது ஃபிலிம்ஸ் எல்லாம், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய படங்களா வந்து இருக்கு. அது இப்பதான் இந்த காலத்துல தான் இப்ப கொட்டுக்காளி மூலமா தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து அந்த ஃபிலிம் ஒரு கேட் ஓபனர் அப்படின்னு சொல்லலாம். குளங்கள், ஆமா, குளங்கள் மூலமா தான் அது கொட்டுக்காளி நிகழுதுன்னு வச்சுங்களேன். இப்போ கொட்டுக்காளி தியேட்ரிக்கலா ரிலீஸ் ஆகுதுல்ல, ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. இப்போ ஒரு படம் வந்து நம்ம தியேட்ரிக்கலா ரிலீஸ் ஆகிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை வருஷத்துல நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து ஓகே, இங்க ஒன்று நடந்துச்சுன்னா தானே இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு ஆரம்பம் வேணும்ல. கண்டிப்பா. அப்ப எனக்கு அந்த ஆரம்பமா தான் அந்த ஒரு புள்ளி தோணுச்சு. நம்ம வந்து அந்த வகையை நான் அதை இது பண்ணிக்கலன்னு வச்சுங்களேன். நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அதை நம்ம கொண்டு போய் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னுடைய ஐடியாவும் அதுதான். நம்ம இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்னா இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இது நம்ம ஒரு படம் பண்ணணும், இதை நேரடியாக மக்கள்கிட்ட எப்படியாவது காட்சிப்படுத்திடணும். அதுக்கானக்கு தான் நம்ம சிரமப்பட்டு இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பேர் இல்லை ஓடிடிக்கு போயிருங்க அது இதுன்னு சொல்றாங்க, ஆனால் நான் இதை பண்ணணும், இதில் வந்து நாம பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது நாளைக்கு வந்து இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு யாரெல்லாம் இதை ஆரம்பிச்சு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க யாரும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ற சென்ஸ், பார்க்கலைன்னா கூட ஓகே, யாருமே பார்க்கல, யாருமே தவிர்க்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம இங்க இதை ஒண்ணு பண்ணிருக்கோம்ல, மக்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்ல. கால சூழல் வந்து தவறுற மாதிரி போயிடலாம், இல்ல மக்களை பெருவாரியா உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வரலாம். அது இந்த டைம் தான் முடிவு பண்ணணும். அப்ப அதுக்கு எதுக்குமே அப்பாற்பட்டு நம்மளுடைய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஆர்ட்ஃபுல்லான ஒரு ஒர்க்கை பண்ணணும், அது பெருவாரியான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு. அப்ப அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இப்போ நம்ம வந்து இண்டிபெண்டா வந்து பண்ணி இங்க தியேட்டருக்கா கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். இதுக்கான ஒரு சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க, இண்டிபெண்டா ஃபிலிம்ஸ் எடுத்து இன்னும் இருக்கு. அது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில, பெருவாரியான மக்கள் மத்தியில வந்து காட்சிப்படுத்தணுன்றதான் எல்லாருடைய சார்பாகவும் ஆசை. தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு, மக்களை கொண்டு வரதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. மக்களை பார்க்க வைக்கிறது இருக்குல்ல, எப்பவுமே ஒரு பெரிய இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே அதான் ஒரு ஹீரோஸோட ஒரு இதுல தானே இருக்கு. ஹீரோஸ் ஒரு பெரிய பொருட்செலவு, பணம் இருக்கணும், இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இது ரெண்டும் நம்ம கிட்ட கிடையாது, இது ரெண்டோட தொடர்புமே நம்ம கிட்ட கிடையாது. பல படிநிலைகள் இருக்குது, எக்கச்சக்கமான படிநிலைகளை தாண்டி தான் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அப்போ அது வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்கு, மக்களை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லி. இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் நிறைய பண்றேன், இதன் வழியா நிறைய மக்களுக்கு போய் சேருது. அதையும் தாண்டி நிறைய மாஸ்டர்ஸ், இங்க இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ், டிரெக்டர்ஸ் பிளஸ் ஆக்டர்ஸ், ஒரு நியூ அப்ரோச்சை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா நல்லா இருக்கும். நான் அதுக்கான முயற்சிகள்ல இருக்கேன். நான்
நல்ல மாஸ்டர் டைரக்டர்ஸும் மாஸ்டர் ஆக்டர்ஸும் அவங்கெல்லாம் வந்து படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் இப்போதைக்கு அந்த ஒரு சூழல். அது நடந்துச்சுனாவே அது லட்சக்கணக்கான மக்களை போய் சென்றடையும் நம்புறேன். அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பான நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கரெக்டான பீப்புள் போய் ரீச் ஆகும். ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.